ஐயா இளைய பெருமாள் அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தபோது அவர் 3 ஆண்டுகாலம் இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களுக்கும் பயணித்து பட்டியலின சமூக மக்களின் சாதிய கொடுமைகளையும் தீண்டாமையையும் ஆய்வு செய்து அறிக்கையாக தாக்கல் செய்தார். அவர் அளித்த அறிக்கை சாதிய அமைப்பை மறைக்காமல் துல்லியமாக இருந்தது. அந்த அறிக்கை வெளியே வரக்கூடாது என அவரை தாக்கினார்கள். அதிலிருந்து தப்பித்து வந்த அவர் நாடாளுமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்தார். இதுபோன்ற தாக்குதல் நடைபெறும் என அவர் ஏற்கனவே திட்டமிட்டு இருந்ததால் அப்போது திமுக பாராளுமன்ற உறுப்பினர் ரா. செழியனிடம் அறிக்கையின் பிரதியை கொடுத்து வைத்திருந்ததால் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய முடிந்தது. இளைய பெருமாள் அறிக்கையின் அடிப்படையில்தான் தமிழக அரசு 29 அனைத்து சாதியைச் சேர்ந்த அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட்டு பல்வேறு கோவில்களில் பணியாற்றி வருகிறார்கள். இதற்கு இளைய பெருமாள் அறிக்கை முக்கியமான காரணம். 1998ஆம் ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் பெயரிலான தமிழக அரசின் விருதை முதலாக ஐயா இளைய பெருமாளுக்கு தான் கலைஞர் வழங்கினார். 100 ஆண்டு நினைவகம் அமைக்கப்பட்டது இளைய பெருமாளுக்கு புகழ் சேர்ப்பதற்கு என நினைத்து விடாதீர்கள். இது திராவிட மாடல் அரசு அவருக்கு செலுத்துகின்ற நன்றியாகும் என பேசினார். இந்நிகழ்ச்சியில் குறிஞ்சிப்பாடி பன்ருட்டி பகுதியில் உள்ள 12,000 பெண்கள் பயன்பெறும் வகையில் 150 ஏக்கரில் 75 கோடி ரூபாயில் தோல் இல்லா காலனி தொழிற்சாலை அமைக்கப்படும். இதில் சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்காது என முதல்வர் அறிவித்தார்.